அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சதவீதம் தொடர்பான உளச்சார்பு பரீட்சை வினாக்களும் அதற்கான இலகுவான செய்முறைகளையும் வழங்குகின்றேன். சதவீதமானது பல்வேறு வினாக்களில் வினவப்படுகின்றது. சாதாரணமாக வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலும் சதவீத வினாக்கள் கேட்கப்படும். அதேபோன்று பரப்பளவு சுற்றளவு போன்றவற்றிலும் சதவீதம் வினவப்படும். அதேபோல இரட்டை சதவீதங்கள், அதாவது ஒரு கணியம் ஒரு தடவை குறித்த சதவீதத்தில் அதிகரிப்பது, மீண்டும் இன்னொரு சதவீதத்தில் அதிகரிப்பது, இவை இரண்டும் சேர்ந்து ஒரே தடவையில் அதிகரித்தால் எவ்வாறு வரும் என்று பல்வேறு விதங்களில் இந்த சதவீத வினாக்கள் கேட்கப்படலாம். இதில் முதலாவதாக இந்த வீடியோவில் நான் சாதாரணமாக வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் மேற்கொள்ளப்படும் சதவீத வினாக்களையே விளங்கப்படுத்துகின்றேன். இதற்கு அடுத்த வீடியோவில் சதவீதமானது பரப்பளவு, சுற்றளவு மற்றும் இரட்டை சதவீதம் போன்ற வினாக்களை உங்களுக்காக வழங்குகின்றேன். எனவே இந்த வீடியோவில் சதவீதத்திற்கு தேவையான அடிப்படை அறிவை உங்களுக்கு வழங்கும் வகையில் இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது. இதிலுள்ள வினாக்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த வினாக்களை மிக குறுகிய வழியில் செய்து முடிக்கக்கூடிய வழிமுறைகளை நான் உங்களுக்காக வழங்குகின்றேன். இந்த வீடியோவில் உள்ள செயல்முறைகளை பயன்படுத்தி பரப்பளவு, சுற்றளவு மற்றும் இரட்டை சதவீத வினாக்களில் அதே செயல்முறையினூடாக விடையினை இலகுவாக எவ்வாறு பெறலாம் என்பது தொடர்பாக விளக்க இருக்கின்றேன். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்வையிடுங்கள். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற வீடியோக்களை பார்வையிடுவதற்காக இந்த வீடியோவை லைக் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலம் எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவது வினா, ரூபா 500 பெறுமதியான பொருள் ஒன்று 5% இலாபம் வைத்து விற்கப்படுகின்றதெனின் பெறப்படும் இலாபம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்குது. இங்கே இலாபத்தை நாங்கள் காணணும். உங்களுக்கு தெரியும், சதவீதம்ங்கிறது 100க்கு பார்ப்போம். 100 ரூபாய்க்கு 5ன்னு சொன்னால் 500 ரூபாய்க்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க 100ன் மேல் 5 தர 500ன்னு சொல்லி பெருக்கினோம்னு சொன்னால் அதுக்கான ஆன்சர் வந்துடும். அப்போ 100 ரூபாய்க்கு 5%, அப்போ 100க்கு 5ன்னு சொன்னால் 500க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்க தர 500. இதை சுருக்கி எடுத்தோம்னு சொன்ன உடனே நாங்கள் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு 25ன்னு சொல்லி வந்திருக்கும். அப்போ இலாபம் இங்கே 25 ரூபாய். இரண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரூபா 500 பெறுமதியான பொருள் ஒன்று 5% இலாபம் வைத்து விற்கப்படுகின்றதெனின் விற்பனை விலை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்குது. முதல் வந்த அதே கேள்விதான், அங்கே இலாபத்தை கேட்டிருந்தாங்க. இப்போ விற்பனை விலை உங்களுக்கு முதல் செய்த அதே முறையிலேயே செய்து கொள்ளேலும். உங்களுக்கு தெரியும், இலாபம் 25 ரூபாய்ன்னு சொல்லி வந்துச்சு முதலாவது கேள்வியில். அப்போ பொருள்ற விலை 500 ரூபாய்ன்னு சொன்னால் இலாபம் 25 ரூபாய், மொத்தமாக 525 வரும்னு சொல்லி நீங்கள் கூட்டி கண்டு கொள்ளேலும். அதை ஒரே தடவையில் நாங்கள் காண்றதாக இருந்தால் அதை நாங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், இதற்கான ஷார்ட்கட் மெத்தட், பொருள்ற விலை 100 ரூபாவாக இருந்தால் அதில் இலாபம் 5 ரூபாய் கிடைக்குங்கிறது தானே 5%ங்கிறது அர்த்தம். எனவே பொருள்ற விலை 100 ரூபாவாக இருந்தால் அதை விற்பனை விலை என்னவா இருக்கும், 5 ரூபாய் லாபம் வைத்து 105 ரூபாய்க்கு வித்திருக்கணும். அப்போ அதுக்கு நாங்கள் பின்னம் போடலாம். எப்படின்னு சொன்னால், 100ன் மேல் 105, அதாவது பொருள்ற விலை 100 ரூபாவாக இருந்தால் அதோட விற்பனை விலை 105 ரூபாய். எதை கேட்குறாங்களோ அதை மேலே போட்டோம்னு சொன்னால் சரி. இங்கே எங்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறது விற்பனை விலை. எனவே பொருள்ற விலை 100 ரூபாவாக இருந்தால் அதோட விற்பனை விலை என்ன வரைக்கும் 5 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறதால 105 ரூபாவாக இருக்கும். எனவே உண்மையான பொருள்ற விலை 500 ரூபாய். ஆகவே 100க்கு 105ன்னு சொன்னால் 500க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்க இதை பெருக்கிறோம். அப்போ இதை நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஆன்சர் 525 ரூபான்னு சொல்லி மொத்தமாகவே வந்துடும். அப்போ நீங்கள் இலாபத்தை கண்டுட்டு திரும்ப கூட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இலகுவாக கண்டுகொள்ளேலும். அப்போ உங்கள்கிட்ட கேள்வியில் இலாபத்தை கேட்டால் மேலுக்கு இங்கே இலாபத்தை மட்டும் போட்டுட்டு அதே மாதிரி பெருக்குவீங்க. விற்பனை விலைன்னு சொன்னால் அதை 100ஓட +5 கூட்டி 105ன்னு சொல்லி போட்டு விற்பனை விலையே இங்கே போட்டு நீங்கள் இலகுவாக கண்டுகொள்ளேலும். அப்போ இதற்கான ஆன்சர் 525 ரூபாய். மூன்றாவது கேள்வி, ரூபா 1000 பெறுமதியான பொருள் ஒன்று 10% கழிவு வைத்து விற்கப்படுகின்றது எனின் வழங்கப்படும் கழிவு எவ்வளவு? ஏற்கனவே இலாபம் போல இப்போ கழிவு கேட்குறாங்க. அப்போ 10%ங்கிறது பொருள் ஒன்று பெறுமதி 100 ரூபான்னு சொன்னால் அதில் கழிவு 10 ரூபாய் வழங்கப்படும். அப்போ 100 ரூபாய்க்கு 10, அப்போ 100க்கு 10ன்னு சொன்னால் 1000க்கு எவ்வளோ வழங்குவாங்கன்னு பார்க்க 100ன் மேல் 10 தர 1000. இதை நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஆன்சர் 100ன்னு சொல்லி வரும். அப்போ இங்கே கிடைக்கப்படுற கழிவு எவ்வளோன்னு சொன்னால் 100 ரூபாய். அடுத்தது நாலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரூபா 1000 பெறுமதியான பொருள் ஒன்று 10% கழிவு வைத்து விற்கப்படுகின்றதெனின் விற்பனை விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே நீங்கள் கழிவை கண்டிங்க, 100 ரூபாய் கழிவு வந்துச்சு.
அப்போ உங்களுக்கு தெரியும் 100 ரூபாய் கழிச்சா 1000 ரூபாய் பெறுமதிக்கு 900 ரூபான்னு சொல்லி ஆன்சர் வரணும். இருந்தாலும் நம்ம அதை கழிவை கண்டு திரும்ப கழிச்சு விட எடுக்காம டிரெக்டா காண்றேன்னு சொன்னா எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த 10% கழிவுன்னு சொன்னா 100 ரூபாய் பெறுமதியான பொருளுக்கு 10 ரூபாய் கழிப்பாங்க. அப்போ 100 ரூபாய்க்கு கழிச்சா அங்கே விற்பனை விலை எவ்வளோ வரைக்கும் 90 ரூபாவாக இருக்கும். அப்போ இங்கே விற்பனை விலையை கேட்கிறதால பொருள்ற விலை 100 ரூபாவாக இருந்தால் அங்கே விற்பனை விலை 90 ரூபாவாக இருக்கும். எனவே 100க்கு 90ன்னு சொன்னால் 1000க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்க 1000ஆல் பெருக்கிறோம். பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் 900ன்னு சொல்லி டிரெக்டாகவே கிடைக்கும். எனவே இந்த கேள்விக்கான ஆன்சர் 900 ரூபாய். அடுத்த கேள்வியை பாருங்க. ரூபாய் 2800 பெறுமதியான பொருள் ஒன்று 5% நட்டத்துடன் விற்கப்படுகின்றது எனின் பொருள் விற்கப்படும் விலை யாது? அப்போ இங்கே விற்கப்படுற விலையை தான் கேட்குறாங்க. 5% நட்டம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பொருளுக்கு விலை 100 ரூபாவாக இருந்தால் அதில் 5 ரூபாய் நட்டம் ஏற்படும். எனவே 5 ரூபாய் நட்டம்னு சொன்னால் எவ்வளோக்கு விற்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபா பொருள் 95 ரூபாய்க்கு விற்கப்படும். எனவே நீங்கள் இங்கே சமன்பாடு போடக்குள்ள 100ன் மேல் 95 என்ற விற்பனை விலையை தான் கேட்டிருக்குது. பொருள்ற விலை 100 ரூபாவாக இருந்தால் 5% நட்டத்தோட 95 ரூபாய்க்கு விற்கப்படணும். ஆனால் உண்மையிலே பொருள்ற விலை 2800ன்றதால 2800க்கு எத்தனைன்னு சொல்லி பார்க்க அந்த 100ன் மேல் 95 2800ஆல் நீங்கள் பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஆன்சர் 2660ன்னு சொல்லி கிடைக்கப்பெறும். அடுத்த கேள்வியை பாருங்க. பொருளொன்று 10% இலாபத்துடன் ரூபாய் 2200க்கு விற்பனை செய்யப்பட்டது எனின் பொருளின் பெறுமதி யாது? இங்கே பாருங்க விற்பனை விலை தரப்பட்டிருக்குது, 10% இலாபத்தோட விற்கப்பட்டிருக்குது. அப்போ பொருள்ற பெறுமதி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 10% இலாபத்துடன் சொன்னால் அட விற்பனை விலை என்னவா இருந்திருக்கும்? பொருள்ற விலை 100 ரூபாவாக இருந்தால் அந்த இலாபம் 10ஐயும் சேர்த்து 110ஆக இருந்திருக்கும் இல்லையா? வளமையான கேள்வியில் எங்கள்கிட்ட இலாபத்தை கேட்டால் நாங்கள் பின்னத்தில் மேலுக்கு இலாபத்தை போடுவோம், நட்டத்தை கேட்டால் நட்டத்தை போடுவோம். அதே மாதிரி விற்பனை விலையை கேட்டால் விற்பனை விலையை போட்டோம், கழிவை கேட்டால் கழிவை போட்டோம். அதே போல் இங்கே கேட்குறது பொருளின் பெறுமதி. அப்போ பொருளின் பெறுமதின்னு சொன்னால் பொருளின் பெறுமதி நாங்கள் 100ன்னு தானே இங்கே எடுக்கிறோம். பொருள்ற விற்பனை விலை தான் 110. ஆகவே எங்கள்கிட்ட கேள்வி பொருளின் விலையை கேட்டதால உண்மையிலே பொருள்ற விலை 100 ரூபாவாக இருந்தால் அது விற்பனை விலை 110ஆக இருக்கணும். எனவே விற்பனை விலை 110ஆக இருக்கும்போது தான் அப்பொருளின் விலை 100ஆக இருக்கும். எனவே விற்பனை விலை 2200ஆக இருந்தால் அதற்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்க 2200ஆல் நாங்கள் பெருக்கணும். அப்போ நீங்கள் பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் இதற்கான ஆன்சர் உங்களுக்கு 2000ன்னு சொல்லி வரும். அப்போ 2000 பெறுமதியான பொருளை தான் 10% லாபம் வைத்து 2200க்கு இங்கே விற்பனை செய்திருக்கிறாங்க. அப்போ இதற்கான ஆன்சர் 2000. அடுத்த கேள்வியை பாருங்க. ரவி ரூபாய் 38,000க்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றை வாங்கி ரூபாய் 54,500க்கு விற்பனை செய்கின்றார். விற்பனைக்கு முன்னராக ரூபாய் 12,000 செலுத்தி திருத்த வேலைகளை மேற்கொண்டார் எனின் அவர் பெறும் இலாப சதவீதம் யாது? அப்போ நாங்கள் இலாபத்தை கண்டோம்னு சொன்னால் இலாபத்திட சதவீதத்தை கண்டுகொள்ளலும். இலாபத்தை காண்றதாக இருந்தால் அவருக்கு மொத்த செலவை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அவர் அந்த மோட்டார் சைக்கிளை 38,000க்கு வாங்குறார், அதில் திருத்த வேலை செய்கிறார் 12,000க்கு. ஆகவே மொத்தமாக அந்த மோட்டார் சைக்கிளில் அவருக்கு செலவாகிறது 50,000. அப்போ ரூபாய் 50,000 அவருக்கு செலவாகுது. அதை அவர் எவ்வளவுக்கு விற்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா 54,500. அப்போ லாபம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலதிகமாக அவருக்கு 4,500 கிடைக்குது. பொருளை அவர் மொத்தமாக அவருக்கு செலவாகிறது 50,000. அப்போ 54,500க்கு அவர் அதை விற்றாருன்னு சொன்னால் 4,500 ரூபாய் அவருக்கு மேலதிகமாக இலாபமாக கிடைக்குது. இப்படி இலாபத்தை கண்டுட்டு நீங்கள் சதவீதம் பார்க்குறோன்னா நாங்கள் 100க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். இந்த 4,500 ரூபாய் அவருக்கு இலாபமாக கிடைச்சதுக்கு அவர் போட்ட முதல் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 50,000. ஆகவே 50,000க்கு 4,500 கிடைக்குதுன்னு சொன்னால் 100க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறது தான் சதவீதம். அப்போ 50,000க்கு 4,500. ஆகவே 50,000ன் மேல் 4,500. ஆகவே 100க்கு எத்தனைன்னு சொல்லி பார்க்க 100ஆல் பெருக்கிறோம். எனவே 9% சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதற்கான ஆன்சர் 9%. அடுத்த கேள்வியை பாருங்க. பொருளொன்றின் விற்பனை விலையை இரட்டிப்பாக்குவதன் மூலம் அதன் இலாபமானது 3 மடங்காகின்றது எனின் இலாப சதவீதம் யாது? இந்த கேள்வியில எங்களுக்கு கொள்விலையோ விற்பனை விலையோ எந்த விலையுமே எங்களுக்கு இங்கே தரப்படல. சாதாரணமாக விற்பனை விலையை இரட்டிப்பாக்குறாங்க, அதே வேளை இலாபமானது 3 மடங்காகின்றது என்றுதான் தரப்பட்டிருக்கே தவிர வேற எந்த விலைகளும் எங்களுக்கு தரப்படல. இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் தெரியாக்கணியங்களை பயன்படுத்தி இந்த கேள்வியை செய்து கொள்வோம். முதலாவதாக
இந்த பொருளை அவர் விற்காருன்னு சொன்னா அதுல அவருக்கு லாபம் கிடைக்கிறத பார்க்கணுமாக இருந்தா அந்த பொருளுக்கான கொள்விலை அல்ல அந்த பொருளை அவர் உற்பத்தி செய்யறாருந்தா உற்பத்தி செய்யறதுக்கான செலவு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அந்த உற்பத்தி செய்ததுக்கு அல்லது கொள்வனவு செய்ததுக்கான செலவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா தான் அவருக்கு மேலதிகமாக கிடைச்சது இலாபம்னு சொல்லி காணலாம். எனவே உற்பத்தி செலவு எங்களுக்கு தெரியாண்டதால உற்பத்தி செலவை எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கிறேன். அதே போல இங்க எங்களுக்கு விற்பனை விலையும் தெரியாது. எனவே விற்பனை விலையை நான் வைன்னு சொல்லி எடுக்கிறேன். அப்ப உற்பத்தி செலவை நாங்கள் எக்ஸ்ன்னு சொல்லியும் விற்பனை விலையை வைன்னு சொல்லியும் எடுக்கிறோம். அப்ப விற்பனை விலையிலிருந்து உற்பத்தி செலவை கழிச்சா இலாபம் கிடைக்கும் தானே. அப்ப இதுல இருந்து இலாபம் எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வைசாய எக்ஸ்ன்னு சொல்லி வரும். விற்பனை விலையிலிருந்து உற்பத்தி செலவை கழிச்சோம்னு சொன்னா இலாபம் கிடைக்கும். இங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா பொருளொன்றின் விற்பனை விலை இரட்டிப்பாக்குவதன் மூலம். அப்ப இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த விற்பனை விலையை இரட்டிப்பாக்குறாங்க. அப்ப இரட்டிப்பாக்கினா என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். விற்பனை விலையை இரட்டிப்பாக்குவதன் மூலம் புதிய விற்பனை விலை 2 வையாக மாறி இருக்குது. அப்ப இந்த பொருளுக்கான புதிய விலை 2 வைன்னு சொன்னா இப்ப அதுக்கு லாபம் எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப 2 வைக்கு விற்கிறார். அது உற்பத்தி செலவு எக்ஸ். உற்பத்தி செலவுல மாற்றம் ஏற்படுறலையே, எப்பவுமே அது உற்பத்தி செலவு ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே உற்பத்தி செலவு எப்பவுமே எக்ஸா இருக்குது. புதிய விற்பனை விலை 2 வை. ஆகவே புதிய இலாபத்தை காண்றேன்னு சொன்னா புதிய விற்பனை விலையிலிருந்து உற்பத்தி செலவை கழிக்கிறோம். விற்பனை விலை மாறி 2 வை ஆனதால 2 வையிலிருந்து உற்பத்தி செலவை கழிச்சோம்னு சொன்னா 2 வைசாய எக்ஸ்ன்னு சொல்லித்தான் புதிய இலாபம் வரணும். ஆனா புதிய இலாபத்தை இங்க கேள்வியில வேற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அந்த இலாபமானது ஏற்கனவே இருந்த இலாபத்தின் 3 மடங்காகிறதாம். அப்ப ஏற்கனவே இருந்த இலாபத்தின் 3 மடங்குண்டா அதை நாங்க அந்த வழியில அந்த புதிய இலாபத்தை எழுதினோம்னு சொன்னா எப்படி வரும்னு சொல்லி பாருங்க. ஏற்கனவே இருக்கிற இலாபம் வைசாய எக்ஸ். இந்த எல்லோ கலர்ல நாங்க ஏற்கனவே கண்டிருக்கிறோம் வைசாய எக்ஸ். அப்ப அந்த வைசாய எக்ஸின் 3 மடங்குன்னு சொன்னா 3ஆல பெருக்கிறோம். அப்ப பாருங்க புதிய இலாபம் நாங்க கண்டது 2 வைசாய எக்ஸ். அவர் வேறொரு முறையில சொன்னதால அந்த முறைப்படி பார்த்தா 3 வைசாய எக்ஸ்ன்னு சொல்லி வருது. எனவே ஒரே பொருளுக்கான இலாபம் தானே, இது ரெண்டும் ஒன்றாக இருக்கணும். எனவே 2 வைசாய எக்ஸும் 3 வைசாய எக்ஸும் சமனா இருக்கணும். இதை சமப்படுத்தி நாங்க சமன்பாடை தீர்த்தோம்னு சொன்னா சரி. அப்ப இந்த புதிய இலாபம் 3 வைசாய எக்ஸும் 2 வைசாய எக்ஸும் சமனாக இருக்கும். இதை நாங்க சமன்பாடு வளமையா தீர்க்கிற மாதிரி தீர்த்து கொள்வோம். இந்த பிரேக்கெட்டை நீக்கினீங்கன்னு சொன்னா 3 வைசாய 3 எக்ஸ்ன்னு சொல்லி வரும். இங்கால 2 வைசாய எக்ஸ். ஆகவே இந்த 2 வையை கொண்டு வந்து இங்கால கழிச்சிங்கன்னு சொன்னா இங்கால 3 வை இருக்குது. 3 வையில் 2 வை போனா 1 வை. 3 எக்ஸ் இங்கே கொண்டு போனீங்கன்னு சொன்னா ப்ளஸ் 3 எக்ஸ் ஆகும். 3 எக்ஸில் ஒரு எக்ஸ் போனால் 2 எக்ஸ்ன்னு சொல்லி சுருக்கி வரும். இதை நீங்கள் சுருக்கி எடுக்கிற டைமில் y சமன் 2 எக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஏற்கனவே நம்ம கண்டிருக்கிறோம் இலாபம் சமன் வைசாய எக்ஸ்ன்னு சொல்லி. அதே வேளை எங்களுக்கு இப்போ வைக்குரிய பெருமானம் ஒன்று கிடைச்சிருக்குது 2 எக்ஸ்ன்னு சொல்லி. அப்போ இந்த y சமன் 2 எக்ஸுங்கிறத இந்த வைக்கு பதிலாக பிரதியிடுறோம். பாருங்கள் 2 எக்ஸாய எக்ஸ். அதாவது ஏற்கனவே எங்களுக்கு இலாபம் இங்கே நாங்கள் இடது பக்கம் கண்டிருக்கிறோம் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது வைசாய எக்ஸ். அதே இதை நான் இங்கே கொண்டு வரேன். நாங்கள் இலாப சதவீதத்தை தான் காணணும். அதனால் இலாபத்தையே நாங்கள் பார்க்குறோம் வைசாய எக்ஸ். இந்த வைக்கு பதிலாக இப்போ எங்களுக்கு கிடைத்த இந்த y சமன் 2 எக்ஸை பிரதியிடலாம். வைக்கு பதிலாக 2 எக்ஸை போடலாம். அப்போ 2 எக்ஸாய எக்ஸ். ஆகவே இங்கே இலாபம் சமன் எக்ஸ்ன்னு சொல்லி வருது. அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் இலாபம் எவ்வளோன்னு சொல்லி. உற்பத்தி செலவும் எக்ஸ் தான், உங்களுக்கு இலாபமும் எக்ஸ் தான். அப்போ இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு இலாப சதவீதத்தை காண இயலும். பாருங்கள் இலாப சதவீதம் எப்படி காணும். நாங்கள் எக்ஸுக்கு எக்ஸ்ன்னு சொன்னால் 100க்கு எவ்வளோ, அதாவது இந்த பொருளுக்கான உற்பத்தி செலவு எக்ஸ், அதுக்கான இலாபம் எக்ஸ். அதனால் உற்பத்தி செலவின் மேல் இலாபத்தை போடுறோம். தர 100. எக்ஸையும் எக்ஸையும் நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்ன உடனே 100 வீதமாக மாறும். எனவே இங்கே இலாப சதவீதம் 100% மாறி இருக்குது. உங்களுக்கு சாதாரணமாக இங்கே பார்த்தாலே விளங்கும் உற்பத்தி செலவும் எக்ஸ், அதே மாதிரி இலாபம் எக்ஸ்ன்னு சொன்னால் அதே போல் ஒரு மடங்கு இங்கே கூட்டப்பட்டிருக்குது. எனவே அது 100%. இதை நீங்கள் இந்த இடத்திலே y சமன் 2 எக்ஸுங்கிற இடத்திலே நீங்கள் அதை கண்டுகொள்ளலாம். என்னென்னு சொன்னால் விற்பனை விலை தான் நம்ம வைன்னு சொல்லி எடுத்தோம். y சமன் 2 எக்ஸ் ஆகுது, உற்பத்தி செலவு எக்ஸ். எனவே உற்பத்தி செலவை போல ஒரு மடங்கு விற்பனை நடக்குதுன்னு சொன்னால் அங்கே 100% இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதை உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காண்டி நான் இவ்வளவு விளக்கி இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இலகுவாக சுருக்கமாக இதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மெதட்டை ஞாபகம் வச்சுக்கொண்டு நீங்கள் இலகுவாக மனதாலே இதை செய்து கொள்ளுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் 100%. அடுத்த கேள்வியை பாருங்க. 17 பந்துகளை ரூபாய் 720க்கு விற்கும் போது ஏற்படும் நட்டமானது 5 பந்துகளின் கொள்விலைக்கு சமமாகும். ஒரு பந்தின் உற்பத்தி செலவு யாது? உங்களுக்கு தெரியணும் உற்பத்தி செலவும் கொள்விலையும் நாங்கள் ஒன்றாகவே கருதுவோம். இங்கே கொள்விலை என்று சொல்லி ஒரு இடத்து தரப்பட்டிருக்குது, உற்பத்தி செலவுன்னு சொல்லி ஒரு இடத்து தரப்பட்டிருக்குது. உற்பத்தி செலவு கொள்விலை எல்லாமே ஒன்றுதான் சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி உற்பத்தி செலவு அல்லது கொள்விலை
அப்போ நாங்கள் இங்கே உற்பத்தி செலவை நாங்கள் எக்ஸ்ன்னு சொல்லி எடுப்போம். கொள்விலை சமன் எக்ஸ். இங்கே சொல்கிறாங்க 17 பந்திகள் இங்கே விற்கப்படுது. எனவே 17 பந்துகளுக்குமான கொள்விலையை பார்த்தோம்னு சொன்ன உடனே மொத்த கொள்விலை 17 எக்ஸாக இருக்கும். ஒரு பந்தின் கொள்விலை எக்ஸ்ன்னு சொன்னால் 17 பந்துக்கும் 17 எக்ஸாக இருக்கும். இங்கு நட்டமானது 5 பந்துகளின் கொள்விலைக்கு சமமாகும் சொல்லி சொன்னால் ஒரு பந்தின் கொள்விலை எக்ஸ்ன்னு சொன்னால் 5 பந்துகளின் கொள்விலை 5x ஆக இருக்கும். எனவே அந்த நட்டமானது 5x ஆக இருக்கும். எனவே இவர் பந்துகளை வாங்கின விலையை விட குறைந்த விலைக்கு தான் விற்றிருக்கிறார். அவர் அந்த பந்துகளை வாங்கின விலை கூட இவருக்கு கிடைக்கலங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளணும். இங்க இவருக்கு கிடைக்கல எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 5 பந்துகள கொள்விலை கிடைக்கல. அப்ப 5 பந்துகளின் கொள்விலை கிடைக்கலன்னு சொன்னா அவருக்கு இப்ப கிடைத்திருக்கிறது எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 12 பந்துகளின் கொள்விலை கிடைச்சிருக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மொத்தம் 17 பந்துகளை விற்கிறார். இதுல 5 பந்துகளின் விலை அவருக்கு கிடைக்கல. அது நட்டமாகுதுன்னு சொன்னா அப்ப எவ்வளவு பந்துகளின் விலை அவருக்கு கிடைத்திருக்கும்? மொத்தம் 17ல 5 கிடைக்கலன்னு சொன்னா 12 பந்துகள் விலை கிடைத்திருக்கும். ஒரு பந்துக்கு எக்ஸ்ன்னு சொன்னா 12 பந்துக்கும் 12x இவருக்கு பணமாக கிடைத்திருக்கும். அப்ப 12 பந்துகளின் கொள்விலை தான் இவருக்கு கிடைத்திருக்கும். 5 பந்துகளின் கொள்விலை இவருக்கு கிடைச்சிருக்காது. ஆகவே இந்த விற்ற பணம் 12x சொல்லி நம்ம எடுத்தோம்னு சொன்னா இங்க கேள்வியில சொல்லியிருக்கிறாங்க இந்த 17 பந்தையும் விற்கிற டைம்ல அவருக்கு 20 ரூபாய்க்கு விற்றிருக்கிறார். அவருக்கு விற்ற பணம் 720 ரூபாய். ஏற்கனவே நாங்க விற்ற பணம் 12x சொல்லி கண்டிருக்கிறோம். ஆகவே 12xம் 720 சமனாக இருக்கணும். அப்ப 12x சமன் 720 சொன்னா ஒரு எக்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பிரிச்சு எக்ஸ் சமன் 60 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆகவே இங்க கொள்விலை அல்லது உற்பத்தி செலவு 60 ரூபாய் ஆகும். எனவே இந்த கேள்விக்கான ஆன்சர் 60 ரூபாய். அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு எண்ணின் 40% என்பது 30 எனின் அந்த எண்ணின் 120% யாது? அப்ப 40%த்தின் பெருமானம் உங்களுக்கு தெரியும் 30. 40 மேல் 30 சொன்னா 120க்கு எவ்வளவுன்னு சொல்லி பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா 90 சொல்லி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எனவே 40% 30 சொன்னா 120க்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க 40 மேல் 30 தர 120 சொல்லி இந்த செய்முறையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதற்கான ஆன்சர் 90. அடுத்த வீடியோவில் சுற்றளவு, பரப்பளவு மற்றும் இரட்டை சதவீதம் போன்றவற்றை எவ்வாறு இலகுவாக சுருக்கலாம் என்பது தொடர்பான வினாக்களை உங்களுக்காக வழங்குகின்றேன். தொடர்ச்சியாக எமது வீடியோக்களை பார்வையிடுவதற்கு இந்த வீடியோவை லைக் செய்துட்டு அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.